Good evening students. Today class 12th economics topic basis of trade cycle. Trade cycle வாணிப சுழற்சியுடைய பேஸ் அப்படின்றது ஒரு 4 கேட்டகரியாக இருக்குது. வாணிப சுழற்சி அப்படின்றது ஒரு 4 காலகட்டங்களாக பிரிக்கப்படுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம், செகண்ட் ஒன் ரெசெஷன், தேர்ட் ஒன் டிப்ரெஷன், ஃபோர்த் ஒன் ரெக்கவரி. இந்த வாணிபம் அப்படின்றது ஒரு 4 கட்டங்களை கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 கட்டங்களோடைய இணைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூம் பூரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் அதிக அளவில் லாபம் கிடைக்கும், அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அந்த வாணிபத்துக்கு தேவையான கிரெடிட் அப்படின்றது அதிக அளவில் கிடைக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிக அளவில் இருக்கும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ஹை ப்ராஃபிட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கடுத்து இன்க்ரீஸிங் ப்ரைஸ், நெக்ஸ்ட் ஒன் இன்க்ரீஸிங் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், இன்க்ரீஸிங் கிரெடிட், இந்த மாதிரி எல்லாமே அதிக அளவில் இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா பூரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடில் வாணிபத்தில் முதல் கட்டமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அதிக அளவில் வருமானம் அதிகமாக இருக்கும், வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், லாபம் அதிகமாக கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மூலமாக கடன் அப்படின்றது அதிக அளவில் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அந்த இடத்துல என்ன இருக்குன்னா அதிக அளவில் ப்ராஃபிட் அப்படின்றத ஒரு பிஸ்னஸில் எய்ம் பண்ணுவாங்க. பேசிஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். ட்ரேட் சைக்கிள் அப்படின்றது ஒரு 4 பேஸஸாக பிரிச்சிருக்கு. வாணிப சுழற்சி அப்படின்றது ஒரு 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட் ஒன் பூம், செகண்ட் ஒன் ரெசெஷன், தேர்ட் ஒன் டிப்ரெஷன், ஃபோர்த் ஒன் ரெக்கவரி. பேசிஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். இந்த ட்ரேட் சைக்கிள் அப்படின்றது நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது புரியும். இந்த பூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, க்ரீன் கலர் சிம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாணிபம் அப்படின்றது உயர்ந்த நிலைக்கு போகுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், இன்க்ரீஸிங் இன்கம், ஹை ப்ராஃபிட், இந்த மாதிரி அதிக அளவில் ஹை ப்ரொடக்ஷன், அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் அது என்ன சொல்லணும்னா பூம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரெசெஷன். ரெசெஷன் அப்படின்னா சடனாக ஒரு இண்டஸ்ட்ரி அதிக அளவில் டவுன் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிரும், ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும், அந்த இண்டஸ்ட்ரிக்கான இன்கம் குறைஞ்சிரும், அந்த இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்றது குறையும். ப்ராஃபிட் குறைக்கும் போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படும், அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ரெசெஷன் அப்படின்னு சொல்கிறோம். தேர்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். டிப்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் அப்படின்றது அதிக அளவில் ஒரு இண்டஸ்ட்ரின்றது ரொம்ப வெரி வெரி லோவில் போகும், அதிகமான இழப்பீடுகளை சந்திக்கும், அதிகமான லாஸ் ஏற்படும். அதுக்கு பேர் என்ன சொல்லணும் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி. ரெக்கவரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரிப்பு, மந்தம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீட்சி. ஒரு இண்டஸ்ட்ரி பல பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெக்கவரி ஆகும்போது அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஸ்லோவாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்துல ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும். அந்த இண்டஸ்ட்ரிக்கு அதுக்கடுத்தது என்னென்னா ப்ராஃபிட் அப்படின்றது அதிக அளவில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பூம் ஆர் ப்ராஸ்பெரிட்டி பேஸ். த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு த மூவ்மெண்ட் ஆஃப் த எக்கனாமி பியாண்ட் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கேரக்டரிஸ் பூம் பீரியட். இந்த பூம் பீரியடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அந்த வாணிபத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது அதிக அளவில் இருக்கும். During this period, there is acting activity in economy, money, wages rise. பணம் மற்றும் உழைப்பாளருடைய ஊதியம் அப்படின்றது அதிகமாகும், பணக்கூலி அப்படின்றது அதிகமாகும். மணி வேஜஸ் ரைஸ், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் அண்டு interest rates go up, the demand for bank credit increase and there is all round optimism. இந்த பூம் பீரியடில்
என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே அதிக அளவில் ஃபுல்லி எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்கள் கிடைக்கக்கூடிய ஊதியத்தோட அளவு அதிக அளவில் இருக்கும். மணி வேஜஸ் ரைஸ், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப் கோ அப். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது என்னவாக இருக்குன்னா ஹை லெவலில் இருக்கும். த டிமாண்ட் ஃபார் பேங்க் கிரெடிட் இன்க்ரீஸ் அண்டு தேர் இஸ் ஆல் ரவுண்ட் ஆப்டிமிசம். நெக்ஸ்ட் ஒன் ரெசர்ஷன். இந்த ரெசர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இண்டஸ்ட்ரி அதிக அளவில் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது சடனாக என்ன ஆகுதுன்னா ஒரு மந்த நிலைக்கு வருது. மந்த நிலைக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அதிக அளவில் டவுன் ஆகுது. அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது இருக்கும். ஒரு நாள் என்ன இருக்குன்னா அதிக அளவில் அந்த இடத்துல மார்க்கெட்டில் இந்த சேல் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் அப்படின்றது அதிக அளவில் கிடைக்கும். அதுக்கு அடுத்து உடனே என்ன ஆகுனா மறுநாள் என்ன ஆகுனா சில கூட்ஸுடைய ப்ரைஸ் குறையும் பொழுது ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிடும். அது மாதிரி தான் என்ன ஆகுனா ரெசர்ஷன் அப்படின்றது இந்த செகண்ட் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம், இரண்டாவது கட்டம். இந்த இரண்டாவது கட்டத்தில் இந்த வாணிபத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டேர்னிங் பாயிண்ட் ஃப்ரம் பூம் கண்டிஷன். இந்த பூம் கண்டிஷனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு எது சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட திருப்பு முனை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ரெசர்ஷன். The turning point from boom condition is called recession. This happens at higher rate than what was yearly. Generally, the failure of a company or bank bursts from boom and brings phase of recession. இந்த ரெசர்ஷன் பீரியடில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர் அப்படின்னா அந்த கம்பெனி அதிக அளவில் தோல்வி விட்டுற ஒரு கம்பெனியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ப்ரொடக்ஷன் லோவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்கம் லோவாக இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் குறைவாக இருக்கும். அது ப்ராஃபிட் குறைவாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டோட லெவலும் குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் நான் சொன்னேன் ஃபெயிலியர் ஆஃப் கம்பெனி ஆர் பேங்க் பர்ஸ்ட் த பூம் அண்ட் பிரிங்ஸ் எஸ் எ பர்ஸ்ட் ஆஃப் ரெசர்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் டிஸ்ட்ராக்டலி ரெடியூஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பேங்க்குக்காகவோ அல்லது ஒரு பிஸ்னஸ்க்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னவாக இருக்குன்னா ரெடியூஸ் ஆகும், குறைய ஆரம்பிக்கும். ப்ரொடக்ஷன் கம்ஸ் டவுன் அண்டு இன்கம் அண்ட் ப்ராஃபிட் டிக்ளைன். இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ப்ரொடக்ஷனும் குறையுது. ப்ரொடக்ஷன் குறையிறதுனால இன்கம் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே என்ன ஆகுதுன்னா டிக்ளைன் ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. There is panic in the stock market and business activities show signs of dullness. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு கம்பெனி அப்படின்றது என்ன லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் ஒரு ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கும். liquidity preference of the people rise and money market becomes tight. liquidity preference மக்கள்கிட்ட கையிருப்பு தொகை அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும், அதிகமாக வச்சுட்ருப்பாங்க. பணத்தை அதிகமாக செலவு பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு என்ன பண்ணுவாங்க பணத்தை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் பிகம்ஸ் டைட். இந்த பண சந்தை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரேட் சைக்கிளுடைய பேசஸ் அப்படின்றது ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ட்ரேட் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா வாணிப சுழற்சி, வாணிபத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், அதுக்கு பேர் தான் சொன்னால் இந்த ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அது டைரெக்டாக அல்லது இன்டைரக்டாக ஒரு பிஸ்னஸில் என்ன ஆகுதுன்னா இந்த சேஞ்சஸ் அப்படின்றது ஏற்படும். அந்த சேஞ்சஸ் அப்படின்றது ஒரு 4 டாபிக்ஸில் இருக்குது, ஒரு 4 கேட்டகரியாக என்ன ஆகுதுன்னா ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்றது என்னவாக இருக்கும், ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு எக்கனாமி அப்படின்றது என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூம் அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு பூரிப்பு, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாணிபத்தில் அதிக அளவில் இன்கம் அதிகமாக இருக்கும், ஹை இன்கம், ஹை ப்ராஃபிட், இன்க்ரீஸிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பேங்க்குடைய கிரெடிட் அளவும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஃபுல்லி எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும், இன்கம் அதிகமாக கிடைக்கும்.
அதுவே அதுக்கு ஆப்போசிட் தான் என்னென்னா ரெசெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த பிஸ்னஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாணிபத்தில் திடீர்னு ஒரு இறக்கம், ஏற்றம் அப்படின்றது இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் அப்படின்றது ஏற்படுது. அப்படி டவுன் அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் குறையுது, வேலைவாய்ப்பு குறையுது, ப்ரொடக்ஷன் குறையுது, இன்கம் குறைவாக இருக்குது. அப்படி இன்கம் குறையும் போது அந்த இண்டஸ்ட்ரி கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்றதும் குறையுது. ஒரு டல்னஸ் அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்றது, ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடியது. அதான் சொல்லணும்னா வீழ்ச்சி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மந்தம், நெக்ஸ்ட் ஒன் ரெக்கவரி தான் மீட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பூம் அப்படின்னா பூரிப்பு, ரெசெஷன் அப்படின்னா வீழ்ச்சி. வீழ்ச்சி அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி நல்ல நிலையிலிருந்து ஒரு என்னது மிகப்பெரிய ஒரு டவுனான நிலைக்கு கொண்டு வர்றது, அதுக்கு பேர் தான் மீட்சி, வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.